friends, I am D. Shanmugan, past president, Erode District Civil Engineers Association. ஒரு பில்டிங்ல மிக முக்கியமான ஒரு எலிமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது காங்கிரீட். அந்த காங்கிரீட் போடும்போது என்னென்ன விஷயங்களை பத்தி கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நான் பேச போறேன். காங்கிரீட் அப்படிங்கிறது கோர்ஸ் அக்ரிகேட்ஸ், ஃபைன் அக்ரிகேட், சிமெண்டீசியஸ் மெட்டீரியல், அட்மிக்சர் அண்ட் வாட்டர் ஒரு ப்ரொபோர்ஷனேட்ல சேர்ந்த ஒரு கலவை தான் காங்கிரீட். இந்த பொருள்ல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனி ரோல் உண்டு. காங்கிரீட்டினுடைய ஸ்ட்ரென்த்ல எந்த ஒரு பொருள் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருந்தா கூட அது காங்கிரீட்டினுடைய தரத்தை அஃபெக்ட் பண்ணும். ஆக காங்கிரீட் போறதுல முதல்ல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ரா மெட்டீரியல்ஸ்னுடைய தரத்தை உறுதிப்படுத்துவதுதான். இப்போ ஒரு காங்கிரீட் நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரெக்கையோட ரா மெட்டீரியல்ஸ்னுடைய குவான்டிட்டி எவ்வளவுன்னு நம்ம கணக்கிட்டு அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைட்ல போடுறதா இருந்தாலும் சரி அல்லது ஆர்எம்சி பிளான்ட்ல போடுறதா இருந்தாலும் சரி அதை நம்ம அந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகேட்ஸ் அப்படின்னா 20 mm மெட்டல், 12 mm மெட்டல், இது ரெண்டும் அந்த ஐஎஸ் கோட் படி உண்டான சைஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்தணும். ஒரு ஃபிளாகி மெட்டீரியலோ அல்லது ஓவர் சைஸ் இருக்கிறதோ, அண்டர் சைஸ் இருக்கிறதோ, அல்லது டஸ்ட் கலந்து இருக்கிறதோ, மண்ணு கலந்து இருக்கிறதோ, அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் அவாய்ட் பண்ணணும். பக்காவான ஐஎஸ் குவாலிட்டியா இருக்கக்கூடிய மெட்டீரியல் நாம தேர்ந்தெடுக்கணும். இதுல ப்ரொபோர்ஷனேட் இருக்கு. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ரெடிமிக்ஸ் காங்கிரீட் நீங்க போடுறீங்கன்னா அது அந்த யூஸ்வலாவே அது நார்மல் ஆட்டோமேட்டிக் செட்டிங்லேயே அவங்க கிரேட் செட் பண்ணும்போது ஒரு 60 to 65% 20 mm இருக்கிற மாதிரியும் ஒரு 30 to 35% 12 mm இருக்கிற மாதிரியும் தான் வரும் அது மிக்ஸ் டிசைன்ல. ஸோ நீங்க சைட்ல வாங்கும்போது பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம 20 mm தனியா 12 mm தனியா நம்ம வாங்கி ஸ்டோர் பண்றது இல்லை. அது ரெண்டும் கலந்துதான் அங்கிருந்து வரும். அதனால அதை என்ஷூர் பண்ணிக்கணும். நம்ம அந்த ப்ரொபோர்ஷனேட் தான் கலந்துருக்குதான்னு நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த டஸ்ட் பார்ட்டிகல் மண்ணெல்லாம் இல்லாம டிப்ஸ் எல்லாம் இல்லாம கலந்துருக்கான்னு அதை என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்த எம்சாண்ட் கரெக்டான கிரேட்ல வந்திருக்கா, டஸ்ட் அதிகமா கலக்காம, டஸ்டே கலக்காம கிரேட் கரெக்டா வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சிமெண்ட் நல்ல பிராண்ட் சிமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வாங்குறோம். அல்லது ஆர்எம்சியில பாத்தீங்கன்னா என்ன பிராண்ட் சிமெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆர்எம்சி ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்க பிளான்ட்டுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி இந்த எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சைட்ல வாட்டர் யூஸ் பண்றீங்கன்னா அந்த வாட்டர் குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணியா இருக்கணும். தண்ணி குடிச்சீங்கன்னா குடிக்க முடியற மாதிரி இருக்கணும். ரொம்ப கசப்பாவோ உரப்பாவோ தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது குடிக்கிற பதத்துல இருந்து அந்த தண்ணி நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா. சால்ட் கண்டென்ட் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது. அதிகமான சால்ட் கண்டென்ட் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த ரா மெட்டீரியலுடைய குவாலிட்டியை உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரீட் நல்ல முறையில வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல பிளானிங்கும் ஒரு நல்ல ரைட் ப்ராக்டிஸும் தான் நல்ல காங்கிரீட் கொடுக்க முடியும். பிளானிங்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நம்மளுக்கெல்லாம் நம்ம நிறைய நம்ம பாக்குறது என்னன்னா காங்கிரீட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காங்கிரீட் போட ஆரம்பிக்க வரைக்கும் நம்ம அங்கே வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ஈவன் காங்கிரீட் ஒரு பக்கம் போட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க லேப்ராடு கட்டிட்டு இருப்பாங்க, சைடு வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே சென்டரிங் கேப் டேப் போட்டு ஒட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். 1 day பிஃபோர் கண்டிப்பா ஃபார்ம் ஒர்க்கு, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டிங் ஒர்க்கு, செக் பண்றது, பிரேசிங் பண்றது, லெவல் செக் பண்றது, எல்லா ஒர்க்கும் 1 day பிஃபோர் முடிச்சுட்டு காங்கிரீட் போடுறப்ப காங்கிரீட் மட்டும்தான் நம்ம பிரைம் ஆக்டிவிட்டி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது காங்கிரீட் போடுறதுல ரைட் பிராக்டிஸ் எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டான சூட்டபிள் லேபர், ஸ்கில்டு லேபர், காங்கிரீட்டை பத்தின நாலேஜ் இருக்கிற லேபரை பயன்படுத்தி தான் நான் போடணும். நார்மலா ஆரம்பிச்சு காங்கிரீட் வாங்குறவங்க ஆரம்பிச்சு காங்கிரீட் அங்கேயே மிக்ஸ் ஆகி வந்துருது, நம்ம இங்க லே பண்ணி நிறவரம் தானே என்னத்தை போயின்னு சொல்லிட்டு நம்ம எதையோ ஒரு அன்ஸ்கில்டு லேபரை வச்சுட்டு லெவல் பண்ற வேலையை வச்சுக்கூடாது. ஏன்னா காங்கிரீட்ல மிக முக்கியமான ஒரு ஒர்க் என்னன்னா லேயிங் தான். லேயிங் அண்ட் காம்பாக்ஷன் ப்ராப்பரா இல்லைன்னா நீங்க என்ன கிரேட் காங்கிரீட் வாங்கி போட்டீங்கன்னாலும் அது நினைச்ச குவாலிட்டி நமக்கு கொடுக்காது. ஸோ அதனால கரெக்டான ஸ்கில்டு லேபர் என்கேஜ் பண்ண வேண்டியது, ஸ்கில்டு கான்ட்ராக்டர் என்கேஜ் பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஒரு வேலை. அடுத்தது பாத்தீங்கன்னா அது என்னதான் ஸ்கில்டு லேபர் நீங்க என்கேஜ் பண்ணீங்கனாலும் ஒரு ஸ்கில்டு இன்ஜினியர், நல்ல ப்ராப்பரான விஷயம் தெரிஞ்ச ஒரு சைட் இன்ஜினியர், சைட் சூப்பர்வைசர் அங்கிருந்து காங்கிரீட் மானிட்டர். எப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு மியூசிக் ஷோ பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் பின்னாடி நின்றுட்டு ஒருத்தர் நம்ம அந்த அவங்களுடைய டெம்போ மாறாம இருக்கிறதுக்கு அந்த கையை அசிச்சுட்டே இருப்பாரு. அது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது அல்ல, அவங்க அது ஒரு அவங்களோட அந்த கரெக்டான அந்த வேலையை அவங்க தெளிவா செய்யறதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் தான் அது. அதே தான் நம்ம காங்கிரீட் போடும்போது நல்ல லேபர் இருந்தாலும் நம்ம பக்கத்துல ஒரு 3வது கண் பார்வை, அங்க ஏதாவது தப்பு நடக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த காங்கிரீட் ப்ராப்பரான ஒரு காங்கிரீட் முடியும். ஏன்னா இது கரெக்ட் பண்றது இல்லை. 1 hour ஆயிட்டா நீங்க அந்த காங்கிரீட் எதுவும் பண்ண முடியாது.
அதனால அந்த டைம்ல கரெக்டா பண்ணா மட்டும் தான் அந்த காங்கிரீட் ப்ராப்பரா இருக்கும். அதனால ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் நான் சொன்னேன், மற்ற வேலை எல்லா வேலையும் வந்து ஒன் டே பிஃபோரே முடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு சூப்பர்வைசர் ஒரு இன்ஜினியர் அங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அந்த சூப்பர்வைசர் இன்ஜினியர் வந்து அந்த இடத்துல காங்கிரீட் போடுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். நீங்க அந்த இடத்துல லேபிங் முடிஞ்சிருச்சா, எல்லாரும் டைப் பண்ணிட்டாங்களா, அங்க கிளீன் பண்ணிட்டாங்களா, இப்படி எல்லாம் போய் பாக்குற வேலையெல்லாம் அவனுடைய கவனத்தை திசை திருப்பினீங்கன்னா காங்கிரீட் போடுற வேலையை வந்து கெட்டு போயிடும். காங்கிரீட் போடும்போது ஒரே போக்கஸ்டா காங்கிரீட் போடுற இடத்த அவங்க அப்பதான் நம்ம கரெக்டான காங்கிரீட். ஸோ ரைட் பிளானிங் என்ன சொல்றோம்னா, காங்கிரீட் ஆரம்பிக்கும் போது எப்படி எந்த இடத்துல ஆரம்பிச்சு எப்படி கொண்டு வரணுங்கிறது ஒரு அருமையான ஒரு பிளான் பண்ணணும் நம்ம. ஏன்னா கோல்ட் ஜாயிண்ட் வராம நம்ம வந்து காங்கிரீட் ஆரம்பிக்கிற பகுதியிலிருந்து கண்டினியூவா அந்த போர்ஷன் கொண்டு வந்து நம்ம முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் டெப்த் இருக்கிற ஒரு பீம் இருக்குது, ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், அதுல ஒரு 30 சென்டிமீட்டர் தான் பீம் டெப்த் இருக்குதுன்னா நீங்க ஸ்லாப் அண்ட் பீம் கம்பைண்டாவே நீங்க காங்கிரீட் பண்ணி காம்பேக்ட் பண்ணிட்டு வரலாம், லே பண்ணிட்டு வரலாம். சப்போஸ் ஒரு 60 சென்டிமீட்டர் இருக்கு, 70 சென்டிமீட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பீம்ஸ் வந்து லேயர் பை லேயரா போடுறதும், அதே மாதிரி ஸ்லாப் திக்னஸ் வந்து ஒரு 5 inches அண்ட் எபோவ் உள்ள இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 லேயரா நீங்க காங்கிரீட் பண்ணி சைமல்டேனியஸா பின்னாடி செகண்ட் லேயர் அந்த குறிப்பிட்ட டியூரேஷனுக்குள்ளேயே பின்னாடி போட்டு ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த காங்கிரீட். அப்புறம் என்ன கவனிக்கணும்னா, நம்ம வந்து லே பண்ணும்போது வந்து காம்பேக்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி லேயர் பை லேயரா நீங்க காம்பேக்ட் பண்றீங்க, அதே மாதிரி ரொம்ப உயரத்துல இருந்து கொட்டுறது, 1 மீட்டர் டெப்த்துக்கு மேல எந்த காங்கிரீட்டுமே வந்து 1 மீட்டர் டெப்த்துக்கு மேல இருந்து கொட்டக்கூடாது. அதுக்கு மேல சூழ்நிலை தான் நீங்க கொட்டணும். அது வந்து இல்லைன்னா செக்ரிகேட் ஆகி காங்கிரீட் ஸ்ட்ரென்த் வந்து போயிடும். அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். காங்கிரீட் வந்து போடும்போது மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்லம்ப். அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நம்ம கரெக்டா காலையில இருந்து மெயின்டைன் பண்ணிருக்கணும். அந்த காங்கிரீட் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி அந்த வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணி சிமெண்ட் ரேஷியோ ஆட் பண்ணி பண்ணணும். ஸ்லம்ப் வந்து பீரியாடிக்கலா நம்ம செக் பண்ணணும். ஸ்லம்ப் வந்து சப்போஸ் நம்ம 110 நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது 105% பிளஸ் ஆர் மைனஸ் நம்மளுக்கு இருக்கலாம் மொழியே, பெரிய டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. இதை நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். காமனா எல்லாரும் பண்ற என்ன மிஸ்டேக்னா, இப்ப ஸ்லம்ப் வந்து குறைஞ்சிருச்சுன்னா உடனே வாட்டர் ஆட் பண்றது, ஸ்லம்ப் அதிகமாச்சுன்னா உடனே வாட்டர் குறைச்சு சிமெண்டைசேஷன் மெட்டீரியல் ஆட் பண்றது, இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு பேட் பிராக்டிஸ். ஸ்லம்புக்கும் வாட்டர் கண்டென்ட்டுக்கும் டைரக்டா எந்த கனெக்ஷனும் கிடையாது. தேர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ். ஸ்லம்பினுடைய வேரியேஷன்ஸ்க்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஆர்எம்சின்னு எடுத்துட்டீங்கன்னா அட்மிக்சர் எச்சா இருந்திருக்கலாம், அல்லது கம்மியா இருந்திருக்கலாம், அல்லது வந்து ரா மெட்டீரியலுடைய ப்ரொபோர்ஷன் வந்து டிஃபர் ஆயிருக்கலாம், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து டிஃபர் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஸ்லம்ப் வந்து டிஃபர் பண்ணும். அதனால எதுல பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் தான் நீங்க வந்து வாட்டர் ஆட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஸோ அதனால உடனே அந்த ப்ராக்டிஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்றது குறைக்கிறது அது இருக்கவே கூடாது. கரெக்டான ஸ்லம்ப் மெயின்டைன் பண்ணணும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து சைட் பிளான்டா இருந்தாலும் சைட்ல போட்டாலும் சரி, ஆர்எம்சியா இருந்தாலும் சரி, ஆர்எம்சியில அவங்க பாத்துருவாங்க பீரியாடிக்கலா வந்து ஸ்லம் இது மாய்ஸ்சர் கண்டென்ட் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க நீங்க சைட்ல பண்ணும்போது அதே மாதிரி நீங்க காலையில முதல் நாள் இரவு ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெஞ்சிருந்ததுன்னா அது வந்து நீங்க எடுத்து செக் பண்ணீங்கன்னா மாய்ஸ்சர் அதிகமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மதிய ஆக பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி ஆயிருக்கும். நீங்க அதே வாட்டர் கண்டென்ட் போட்டீங்கன்னா ஸ்லம் கம்மியாகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து மாய்ஸ்சர் அப்பப்போ நீங்க வந்து செக் பண்ணிட்டு நீங்க இருக்கணும். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில்டு இன்ஜினியர் ஸ்கில்டு லேபர் மேல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கண் பார்வையிலேயே அந்த தயிர் மாதிரி காங்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண் பார்வையில அந்த காங்கிட்டு வந்து கரெக்டான ஸ்லம்ப்ல வருதா, கரெக்டா தண்ணி ஆட் பண்ணிருக்காங்களான்னு தெரிஞ்சிடும். அவங்க லெவல் பண்ணிட்டு வருவாங்க. இல்லைன்னா நீங்க வந்து ஸ்லம் கோன் வச்சு நம்ம வந்து பீரியாடிக்கலா செக் பண்ணிக்கிறது பெஸ்ட் மெத்தட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து இப்ப சிமெண்ட் கம்மியா போட்டா காங்கிரீட் ஸ்ட்ரென்த் கம்மியாயிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குதோ, அதை விட முக்கியமான ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். தண்ணியிலையும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தண்ணி எச்சா போனாவோ கம்மியா போனாவோ கண்டிப்பா காங்கிரீட் ஸ்ட்ரென்த் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால அதை ரொம்ப கவனமா பார்த்து போடணும். ஸோ லேயர் பண்ணும்போது இந்த மாதிரி லேயர் பை லேயரா போட்டு காம்பாக்ஷன் வந்து டேம்பிங் ராட் வச்சு நல்லா டேம்பிங் பண்ணணும். வைப்ரேட்டர் போடுறது அப்படிதான். வைப்ரேட்டர் போடுறது சும்மா அந்த ஒரே இடத்துல வச்சு வைப்ரேட்டர் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறது வந்து தப்பான ஒரு பிராக்டிஸ். பீம் இருக்குன்னு சொன்னா அந்த வைப்ரேட்டர் வந்து கரெக்ட் சைஸ் நீடில், டெப்த் ஆஃப் த பீம் தகுந்த மாதிரி கரெக்ட் சைஸ் நீடில் போட்டு நம்ம வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 45 சென்டிமீட்டர் ஒரு தடவை அப்படி ஒரு ஃபுல் லென்த் நம்ம வந்து உள்ள டிப் பண்ணி எடுத்தோம்னா அது வைப்ரேட் ஆகும். வேற எந்த விதத்திலயும் அந்த காங்கிரீட் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதே இல்லை. ரொம்ப போட்டு குத்துனீங்கன்னா அது வேற காம்ப்ளிகேஷன்ஸ் தான் உருவாக்க முடிய பெரிய அளவில் காம்பாக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ வைப்ரேட்டரை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்து அந்த பீம் காலம் அண்ட் ஜாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பீம் ராட் வரும், கிராஸ் பீம் ராட் வரும், காலம் ராட் வரும்,
ரூஃப் ராடு வரும், எல்லா ராடும் சேர்ந்துட்டு நீங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட் உள்ள போறதுக்கே வழி இல்லாத ஒரு இது இருக்கும். அப்ப நீங்க வைப்ரேட்டர் போடுறதுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும்போதே வந்து அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருந்தா நீங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு நான் காங்கிரீட் நல்லா பேக் ஆகிற அளவுக்கு உண்டான மாதிரி அந்த இடத்துல நம்ம டைப் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேட்டரை உள்ள போடினா கூட வந்து டேம்பிங் ராடு வச்சு நீங்க அந்த இடத்துல பக்காவா பக்கத்துல நின்று அந்த இடத்த நீங்க பேக் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஆலம் பீமன் ரூஃப் ஜாயிண்ட் அந்த இடத்துல கண்டிப்பா பார்த்து போடணும். அதே மாதிரி லேயர் பை லேயர் போடும்போது கண்டிப்பா அந்த கோல்ட் ஜாயிண்ட் கிரியேட் ஆகாம பின்னாடி அந்த டைம்ல போடுறத அஷ்யூர் பண்ணிக்கணும். இது ரெண்டு விஷயம் காங்கிரீட் போடும்போது பார்க்கணும். அப்புறம் லெவல் பண்ணி டாப் லெவல் சர்ஃபேஸ் பினிஷ் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அது நம்ம ஆட்கள் வந்து வேற இடத்துல பார்த்துட்டு உடனே காஞ்சி போனதுக்கு அப்புறம் வந்து கரண்டி போட்டு இழுப்பாங்க. இழுத்தா அது ஜல்லியா தெரியும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை தட்டுவாங்க. அந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் இல்லாம அந்த அந்த பதம் இருக்கிறப்பவே வந்து லெவல் பண்ணிட்டு வரதுக்கு உண்டான அளவுக்கு மேன் பவர் ரிசோர்ஸ் நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா காங்கிரீட்டை வந்து மேல ஸ்மூத்தா பினிஷ் பண்றது அவாய்ட் பண்ணிடணும். ஸ்மூத் பினிஷிங் கண்டிப்பா பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த கரண்டி போட்டு இழுக்கிறது இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் ஜல்லியா வந்து உடனே சிமெண்ட்டை தூக்கி மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தேய்க்கிறது, இந்த ரெண்டு பிராக்டிஸ் அவாய்ட் பண்ணி இது வந்து சர்ஃபேஸ் கிராக் அண்ட் ஸ்ரிங்கேஜ் கிராக் எல்லாம் வர்றதுக்கு இது வழிவகுக்கும். அதை நம்ம பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கியூரிங் எப்ப ஸ்டார்ட் பண்றது. இப்போ ஆர்எம்சி காங்கிரீட் அப்ப நீங்க வந்து ஒரு காங்கிரீட் நீங்க போடும்போது ஒரு நீங்க சைட் மிக்ஸ்ல நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா மேக்சிமம் ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து அந்த காங்கிரீட் உண்டான இடத்துல பிளேஸ் ஆகி லெவல் ஆகி முடிஞ்சிருக்கணும். ஏன்னா அட்மிக்சர் நாம எதுவும் சைட் மிக்ஸ்ல நார்மலா ஆட் பண்ணிக்கிறது இல்லை. இப்ப பிளான்ட்ல இருந்து ஆர்எம்சி பிளான்ட்ல இருந்து வருதுன்னு சொன்னா நீங்க வந்து பிளான்ட்டை செலக்ட் பண்றது அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். அதனுடைய டிராவல் டைம் மேக்ஸிமம் 1 to 1.5 hour தான் இருக்கணும். வந்ததையும் பாத்தீங்கன்னா ஒரு 45 to 1 hourல வந்து அந்த காங்கிரீட்டை வந்து அன்லோட் பண்ணிடணும். மேக்ஸிமம் வந்து 2.5 hour to 3 hourக்குள்ள அந்த காங்கிரீட் வந்து பிளேசிங் போயிடணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த வண்டி நீங்க நிறுத்தி வச்சுட்டு நீங்க பிளேஸ் பண்றதுக்கு லேட் பண்ணிட்டு அதுல மறுபடியும் திரும்ப அட்மிக்சர் போய் ஆட் பண்ணி மறுபடியும் ரோல் பண்ணிட்டு டைம் ஆக வந்து அந்த காங்கிரீட் ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆகிடும். அந்த காங்கிரீட் டைமிங் நீங்க ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வாங்கினாலும் சரி அல்லது சைட் மிக்ஸ் போட்டாலும் சரி, சைட் மிக்ஸ்னா அந்த 30 to 40 மினிட்ஸ், நீங்க ரெடிமிக்ஸ் காங்கிரீட் அட்மிக்சரோட ஆட் பண்ணி வர காங்கிரீட் வந்து ஒரு 2.5 hour to 3 hour அந்த காங்கிரீட் வந்து நீங்க பண்ணணும். நீங்க வந்து பிளேஸ் பண்ணி முடிக்கும் போது கியூரிங் வந்து எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணணும், அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அது இருக்கு. நார்மல் பிராக்டிஸ் படி பாத்தீங்கன்னா அந்த காங்கிரீட் டோட்டலா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தி கட்டி தண்ணி விட்டு கியூர் பண்றது இங்க வழக்கமா நம்ம வந்து வச்சிருக்கோம். ஆனா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி சிமெண்ட் யூஸ் பண்ணி நீங்க காங்கிரீட் போட்டிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 1 hourலயே காங்கிரீட் லே பண்ணி லெவல் பண்ணி 1 hourலயே நீங்க போய் அந்த இடத்துல கால் வச்சீங்கன்னா கால் மீறி வந்து உள்ள இறங்காது, கால் தடம் பதியாது. நீங்க மேல நடந்து பார்த்தா கால் தடம் பதியாது. கால் தடம் பதியாது இருக்கக்கூடிய அந்த பருவம் அந்த 1 hour. இதே வந்து பிளண்டட் சிமெண்ட்னா ஒரு 2 hour 2.5 hour 3 hour கூட ஆகலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளைமேட்டிக் கண்டிஷன். அந்த கால் தடம் பதியாத சிச்சுவேஷன் அது 1 hourல இருந்து 3 hour 4 hourக்குள்ள எந்த டைம் ஆகணும் இருக்கலாம். அந்த டைம்ன்றது வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த டைம் கியூரிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். ஃபர்ஸ்ட் 4 hour to 5 hour வந்துங்க காங்கிரீட்டினுடைய கியூரிங் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். அது நம்ம அதுக்குன்னு தண்ணி ஓஸ் பிடிச்சி விட முடியாது, ஏன்னா காங்கிரீட் ஃபுல்லா செட் ஆயிருக்காது. அந்த டைம்ல வந்து நம்ம ஓஸ் பிடிச்சி விட்டோம்னாலும் காங்கிரீட்டுடைய ஸ்ட்ரென்த் வீக் ஆகும். ஸோ வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அந்த இடம் மேல ஈரப்பதமாவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறதும் அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். சிமெண்ட் வந்து வாட்டரோட கலந்து அது வந்து ஜெல்லா ஃபார்ம் ஆகி அந்த ஸ்ட்ரென்த் கிரியேட் பண்றது ஹைட்ரேஷன் ஃபார்மேஷன் பண்றது வந்து நாம வந்து அதுக்கு நாம வந்து அலோவ் பண்ணணும். உள்ள இருந்து வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து எவாபரேட் ஆகி வெளியே வர்றதுக்கு விடக்கூடாது. இன்னொரு விஷயம், அதனால ஜென்ரேட் ஆகிற ஹீட்னால சர்ஃபேஸ் கிராக் வரக்கூடாது. இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரே வழி வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில வந்து ஒரு 8 மணி நேரம் நீங்க காங்கிரீட் போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவர்ல போட்ட காங்கிரீட் வந்து அடுத்த 7 hour தண்ணி இல்லாம இருக்கவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் நீங்க வந்து அந்த கால் தடம் பதிகிற கண்டிஷன்ல வந்து பதியாத கண்டிஷன்ல வந்து தண்ணி விட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்றதுக்கு ஒரு ஆளை போட்டு அதை பண்ணிட்டே இருக்கணும், வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்க காங்கிரீட் முடிச்சுட்டு நீங்க வந்து ஈவினிங் ஆயிருது, அது காங்கிரீட் முடிச்சோன்னா நீங்க வந்து எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு காலையில நீங்க வந்து பாத்தி கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க தண்ணி விடலாம். பாத்தி கட்டிட்டு பாத்தி காயணுங்கிறதுக்காக தண்ணி விடாம இருக்கிறது தப்பு. பாத்தி கட்டிட்டு தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டே இருக்கணும். பாத்தி காய்ஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தண்ணி ஃபில் பண்ணி நீங்க கியூரிங் பண்ணலாம். இதுதான் கியூரிங் மெத்தட். டியூரிங் காங்கிரீட்டையும் நீங்க கண்டிப்பா கியூப் கேஸ்ட் பண்ணிக்கணும். ஆரம்பிச்சுன்னா அவங்க கியூப் கேஸ்ட் பண்ணிடுவாங்க. அங்க 7 daysல டெஸ்ட் பண்றதுக்கு, 14 daysல டெஸ்ட் பண்றதுக்கு, 28 days டெஸ்ட் பண்றதுக்கு. சப்போஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு டெஸ்ட் பண்ணா கூட நம்ம கியூப் வேணுங்கிறதுனால ஒரு இதுக்கு வந்து 3 கியூப் நம்மளுக்கு வேணும். ஸோ டோட்டலா வந்து 9 கியூப் நீங்க வந்து ஒரு 50 கியூப் காங்கிரீட் அப்படின்னா
ஒரு 9 கியூப் அட்லீஸ்ட் இருக்கணும். அது வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் பண்றது 7, 14, 28க்கு 3 கியூபா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா 7 days டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 65% ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் ஆயிருக்கணும். 14 daysல வந்து 90% ஆஃப் த கிரேட் வந்து வந்திருக்கணும் நம்மளுக்கு. 28 daysல வந்து 100% வந்து ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் ஆயிருக்கும். கியூரிங் எவ்வளவு நாள் பண்ணணும்னா, இப்போ ஓபிசி சிமெண்ட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 7 to 10 days கியூரிங் தான் போதும். பிளண்டட் சிமெண்ட் நீங்க பண்றீங்கன்னா அது ஒரு 14 to 14 days மினிமம், ஒரு 14 to 16, 17 days, 20 days வரைக்கும் கூட நீங்க கியூரிங் பண்ணிக்கலாம். சென்ட்ரிங் ரிமூவல் வந்து 14 daysலயே நீங்க தாராளமா சென்ட்ரிங் ரிமூவல் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த சைட் கண்டிஷன், நீங்க அதை வந்து நீங்க பண்ணலாம். ஸோ இதான் வந்து காங்கிரீட் போடும்போது நம்ம வந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.